சிலருடைய போதனைகள் தவறாக இருக்கிறது, சிலருடைய போதனைகள் சத்தியத்திற்கு எதிராக இருக்கிறது என்பது அநேகருக்கு தெரியும். சிலருடைய வாழ்க்கை முறைகள் கூட உகந்தது அல்ல என்பது அநேகருக்கு தெரியும். ஆனாலும் அநேகர் அப்படிப்பட்ட ஊழியங்களுக்கு பின்னால் தான் செல்லுகிறார், அப்படிப்பட்ட ஊழியர்களுக்கு பின்னால் தான் செல்லுகிறார்கள். அதே நேரத்தில் சரியான சத்தியத்தை, சரியான தேவ வழியை, சரியான தேவனுடைய காரியங்களை உரிய விதமா போதிக்கிறவர்களிடத்துல அநேகர் வருகிறதில்ல. ஏன் அப்படி காரணம்னு சொன்னா, அதாவது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த பரோட்டாவுக்குள்ள அதிகமாக மைதா மாவு சேரும். அது சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி பரோட்டா விற்கிற கடையில் போய் பார்த்தீங்கன்னா பரோட்டா வாங்குறதுக்கு தான் அதிகமாக ஆட்கள் நின்றுருப்பாங்க. பக்கத்தில் பியூர் வீட், அதாவது ரொம்ப சுத்தமான கோதுமையில ரொட்டி சுட்டு சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா அங்கே போக மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரியும் இந்த பரோட்டாக்குள்ள மைதா அதிகமாக இருக்கு, உடலுக்கு கேடுன்னு. ஆனால் அந்த டேஸ்ட்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அந்த டேஸ்ட் அங்கே தான் இழுக்கும். அதுபோல பல போதகர்களுடைய போதனைகளில், ஊழியங்களில் தவறுகள் இருக்க தெரிந்தாலும் அவர்கள் ஒரு விதமான சரீர ரீதியான ஒரு சுவைக்குள்ள சிக்கி இருக்கிற அப்படின்னால அங்கே தான் அவர்கள் செல்வார்கள்.